வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு காலிஃப்ளவர் மசாலா சாதம் பண்ண போறோம். காலிஃப்ளவரை ரோஸ்ட் பண்ணி இந்த சாதம் செஞ்சிருக்கோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 1.5 கப் பாஸ்மதி அரிசி சேர்க்கிறேன். இத 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது 2 கப் அளவுக்கு இருக்கும். இதுல சூடான தண்ணி கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் தண்ணியில விழுந்து காலிஃப்ளவர் சுத்தமாயிரும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை கீழே ஊத்திட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 6 பல் பூண்டு 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு ஒரு வதக்கு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக வதக்குனா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுருங்க. காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதும் நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நல்லா பரவலாக சேர்த்துக்கங்க. இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் வதங்கி கிரன்ச்சியாக இருக்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டோம்னா இந்த ரைஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் கரெக்டாக ஃப்ரை ஆகி கிரன்ச்சியாக இருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இருபது நிமிஷமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை அதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இந்த குக்கரில் சேர்க்குறேன். 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்தோம். அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1 கணக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஆயில் சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிரா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்ல 3 நிமிஷம் இருக்கட்டும். வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். கரம் மசாலா தூளுக்கு பதில் நீங்க 2 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்து அரைச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். சாதத்துக்கு உப்பு சேர்த்தாச்சு. காலிஃப்ளவர் வதக்கும் போது அதுக்கும் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் சிம்ல வச்சு 3 நிமிஷம் ஆச்சு. சாதம் நல்லா உதிரா கரெக்டா வெந்திருக்கு. இதை வேறொரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதுல 7 புதினா இலைகளை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். இந்த புதினா இலைகள் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த விழுதுல உள்ள நீர் சத்தெல்லாம் போய் நல்லா வதங்கி திக்காய் வர வரைக்கும் வதக்கிக்கலாம்.
அதுக்கு 5ல இருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. மசாலாவில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்க. இது கூட நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலால கலந்து கொடுத்துருங்க. நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட சேர்ந்து காலிஃப்ளவர் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். அடுத்து இது கூட நம்ம ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு சாதத்தை சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த சாதத்தோட எல்லாமே நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி மெதுவா கலந்து கொடுத்துருங்க. சாதத்தை நல்லா இந்த காலிஃப்ளவர் மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமும் லைட்டா சூடு ஏறிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுறலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்டான காலிஃப்ளவர் மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.